சென்னை அடுத்த மடிப்பாக்கத்தில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி ஹோலி ஏஞ்சல்ஸ் பள்ளியை மாணவர்களின் பெற்றோர் முற்றுகையிட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், பெற்றோர்களுடைய கோரிக்கை என்ன? பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புள்ளதா? அபிநயா, சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் என்ற மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளி எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை இயங்கி வருகின்றன. கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக அதாவது பள்ளி மாணவர்களின் வருடாந்திர கட்டணம் திடீரென 2 மடங்கு உயர்த்தி கட்ட சொல்வதாக பள்ளி நிர்வாகத்திடம் மாணவர்களின் பெற்றோர்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர். பலமுறை ஈடுபட்டும் அந்த பேச்சுவார்த்தையானது உடன்படவில்லை. அந்த உயர்த்திய கட்டணத்தை குறைக்கப்படவில்லை. இந்த நிலையில் இன்று காலையும் வழக்கம் போல் பள்ளி மாணவர்களுடன் பள்ளிக்கு வந்த பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்திடம் அந்த கட்டணம் உயர்வு குறித்து கேள்வி எழுப்பினர். கேள்வி எழுப்புவது கட்டாயம் கட்டியே ஆக வேண்டும் என்ற பள்ளி நிர்வாகம் கூறியதாகவும் அதை ஏற்க முடியாத பெற்றோர்கள் திடீரென பள்ளி எதிரே உள்ள மடிப்பாக்கம் மேடவாக்கம் பிரதான சாலையில் அமர்ந்து சுமார் 1 மணி நேரம் வரை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த மேடவாக்கம் போலீசார் சம்பவ இடத்தில் விரைந்து சென்று சாலை மறியலில் ஈடுபட்ட பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு சாலை மறியல் ஈடுபட வேண்டாம், இதனால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்படுகிறார்கள், பள்ளி நிர்வாகத்திடம் பேசிக் கொள்ளலாம் என்று கூறி அவர்களை அங்கிருந்து சாலை மறியலை கலை செய்து பள்ளி நிர்வாகத்தில் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மீண்டும் பேச்சுவார்த்தையானது தோல்வியடைந்து அதே கட்டணம் கட்ட வேண்டும் என்று பள்ளி நிர்வாகம் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் முற்றுகையிட்டு வருகின்றனர். அபிநயா, பெற்றோர்களுடைய போராட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத்.